எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துக்குப்பு சார்பாக உங்கள் முத்துக்குப்பு பேசுகிறேன். நான் இப்போ இதை பற்றி பேச போனீங்களான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லை. நம்ம விஜய் அவர்களும் நம்ம திரிஷா அவர்களும் ஒன்றா வச்சு பேசியிருக்காங்க. நம்ம நாயினார் நாகேந்திரன் அவர்கள் இது பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. தேசிய மகளிர் ஆலய உறுப்பினர் இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு இதுக்கு குரல் கொடுக்கல. ஆனந்த் சீனிவாசன் அவர் பேசின பேச்சு மிகவும் வருத்தத்துக்கும் சொல்லி கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாயினார் நாகேந்திரன் மன்னிப்பு வரை கேட்டிருக்காரு. ஸோ இது அரசியல் நாகரிகம் பார்க்க முடியாது. பாயில் தான் என்ன வேணால் திமுறா பேசலான்றது இது ஒரு இது. ஏன்னா விஜய் நீ எப்போவுமே ஒரு விமர்சனம் பண்ணுவோம். என்னடா விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசணும்னு கேட்குறீங்க. விஜய் அவர்கள் நம்ம மீம்ஸ்லேயும் நம்ம ஃபேஸ்புக்லேயும் வர வச்சுட்டு எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு நம்ம ஜாயின் பண்ணி பேசக்கூடாது. திரிஷா அவர்கள் லீகலாக இவர் மேலே நடவடிக்கை எடுத்து தீர்வுன்னு சொல்லிட்டு வக்கீல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. நான் எந்த அரசியல் கட்சிக்கும் நிலைப்பாடு கொண்டவரல்ல. தேவையில்லாமல் என் பேச்சை நீங்கள் இழுக்கிறீங்க, அது தப்புன்னு சொல்லி லாயரை விட்டு ஒரு இதை விட்டுருக்காங்க. ஸோ இது இப்போ தமிழ் அரசியலில் பேச்சு பொருளாக போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது தாவேகா கட்சி நிர்வாகிகளும் சொல்கிறேன், நீங்களும் இதை எதிர்த்து இந்த நாயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு எதிராக எந்த கண்டனமும் சொல்லலை. அதுக்கப்புறம் மகளிர் ஆணையம் எதிர்த்து சொல்லலை. திமுக இதுக்கு எதிராக கண்டனமும் சொல்லலை. திமுக கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, அதுவும் நம்ம அவ்வளோ ஏற்றுக்கலாம். அதிமுக இது எந்த கண்டனமும் சொல்லலை. ஸோ இது எதனால் அப்படி பேசுறீங்க? அவர் மனைவியோட இல்லை, திரிஷாவோடு இருக்கார், அவர் பிடியிலேருந்து அவர் வரணும்ன்ற ஒரு நாகரிகமற்ற ஒரு தற்கூலித்தனமான ஒரு பேச்சு. இது எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? பழுத்த அரசியல் கொட்டப்பட்டவர் சொல்லிட்டு இருக்கீங்க நாயினார் நாகேந்திரன். நீங்கள் இப்படி பேசலாமா? நீங்கள் இருந்த கட்சி அதே பழைய கட்சியே அதிமுக கட்சியே அப்போ ஒரு பெண் தலைமையாக இருந்தீங்க. அப்பேற்பட்ட நாயினார் நாகேந்திரன் இப்போ பேசுகிறது அருவருப்பான ஒரு பேச்சு. ஸோ இதை யாராலும் ஜீரணிக்க முடியல தான். ஸோ எம்ஜிஆர் எப்படி யாரை பேசினா இப்படி கொந்தளித்தாங்க அந்த காலத்தில், அதே மாதிரி விஜய் அவர்களை பற்றி இப்போ பேசியிருக்காங்க இந்த பேச்சுக்கு. ஆனால் அவருடைய தாவேகா தம்பிமார்கள் எந்த விதமான ஒரு கண்டனம் சொல்லாமல் இருக்காங்க. பாஜகவை எதிர்த்து இது ஒரு மிகப்பெரிய தப்பி. இதை பாஜகவும் கள்ளத்தனமாக தாவேகா கூட்டணியில் இருக்குதான்றதை நம்ம யோசிக்க மாதிரி இருக்குது. விஜய் தரப்புலேருந்து இதுமான எந்த விதமான இதுவும் சொல்லலை. விஜய் கட்சியுடைய சிஓ இருக்கக்கூடிய பூசி ஆனந்த் இதை பற்றி எந்த விளக்கமும் சொல்லலை. ஸோ கண்டனமும் சொல்லலை. ஸோ இது ஒரு அரசியல் நாகரிகமற்ற பேச்சு. நாயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டு வருத்தம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் இதுமான வார்த்தைகள் அவர் பேசுகிறது தப்புன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.